ஷாஷங்கா சதுர்வேதி அவங்களோட டைரக்ஷன்ல வெளிவந்த தோ பட்டி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவியை தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஆடியோவோட நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்குது. தோ பட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கார்ட்ஸ் அண்ட் இந்த படத்தோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகண்ட்ல தேவிப்பூர்ல இருக்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ட்வின் சிஸ்டர்ஸ், அதுல ஒருத்தங்களோட ஹஸ்பண்ட். ஸோ இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டரை பார்த்தீங்கன்னா காஜோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்வின் சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிருத்தி ஷானன் அண்ட் அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஷஹீர் ஷேக். ஸோ இந்த 4 பேரை சுற்றி தான் இந்த ஸ்டோரி வந்து மெயினாக ரிவால்வ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளாக ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும், மிஸ்ட்ரி இருக்கும், எமோஷனல் ட்ராமா இருக்கும். அண்ட் த்ரூ அவுட் த மூவி பார்த்தீங்கன்னா உங்களை கெஸ் பண்ண வைக்கக்கூடிய நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டரைசேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்வின் சிஸ்டரில் ஒருத்தங்க வந்து சௌமியான்ற கேரக்டர் அண்ட் இன்னொருத்தங்க வந்து ஷஹேலி அப்படின்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ சௌமியாவை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்ட் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவங்களோட கேரக்டரை காட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப மென்டலி வந்து டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க, ரொம்ப டல் ஆயிடுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு விஷயம் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டாக வந்து இருக்கிற ஒரு பொண்ணு. அண்ட் ஷஹேலி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர், பயங்கர ரிபல். ஸோ அவங்க சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவங்க வீட்டில் வந்து அவங்கள தனியாக வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறது. ஷஹேலிக்கு வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கப்பா, எந்த ஒரு பிரச்சனை என்ன நடந்தாலும் நம்மளை மட்டும் தான் கொஸ்டின் பண்ணுறாங்க, அவளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசனால அவங்களுக்கு அந்த சின்ன ஏஜ்ல இருந்தே வந்து ஒரு ஜெல்லசி டெவலப் ஆகி அது போக போக வந்து ரொம்ப ஈவிலாவே மாறிடுறாங்க. சௌமியா வந்து எந்த விஷயத்துலையுமே வின் பண்ணிடக்கூடாது, நமக்கு தான் எல்லாமே கிடைக்கணும், நம்ம தான் பெஸ்ட், நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து ஷஹேலி போயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த ஷஹேலி கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு டிரான்சிஷன் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த டிரான்சிஷன் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷஹீர் ஷேக் அப்படின்றவர் தான் வந்து த்ருவ் அப்படின்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. இவர் வந்து சௌமியா அவங்களோட ஹஸ்பண்டாக வருவார். ஸோ இவரோட கேரக்டரைசேஷனுமே வந்து ரொம்ப அழகாக ஸ்டார்ட் டு எண்ட் வந்து பயங்கர கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அவருக்கு வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கும். அதாவது ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஒரு சைடும் இருக்கும். அட் த சேம் டைம் அவருக்குன்னு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரப்போ அவர் எந்த அளவுக்கு செல்ஃபிஷாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவப்பட்டு ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் அளவுக்கு வந்து அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்ற அவரோட 2 சைடுமே வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டார்ட்லேருந்து நம்ம காட்டியிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே கன்வின்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஜோல் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வித்யா அப்படிங்கிற ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பேக் ஸ்டோரியை சின்னதாக ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களோட அப்பா வந்து அட்வொகேட்டாக இருந்தார் அண்ட் அவர் வந்து பை த புக் தான் வந்து எதுவாக இருந்தாலும் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட இருந்து இவங்க நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணதுனால இவங்களும் வந்து ஒரு ரூல் புக்னு ஒன்று வச்சுட்டு அதுபடி தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அண்ட் இவங்க எப்படி நிறைய விஷயங்களில் போய் நானாகவே மாட்டிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப இந்த ஸ்டோரியோட கனெக்ட் ஆகி வருது. இதில் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அண்ட் கடைசியாக வந்து சில விஷயங்கள் தெரிய வந்தோன்னா அதுக்கு அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் அண்ட் கிளைமேக்ஸில் அவங்களோட டிரான்சிஷன்னு அவ்வளவுமே ஒரு அளவுக்கு வந்து ஜஸ்டிஃபைபிளாக தான் இருந்துச்சு. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷனல் ட்ராமா அப்படின்றதுனால இந்த 4 கேரக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஹோல் மூவியே வந்து ரன் ஆகுது. ஸோ ஓவரால் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்ச் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த ஷஹேலி அவங்களோட கேரக்டரோட டிரான்சிஷன் பார்ட் வந்து அவ்வளோ அக்செப்டபுளாக இல்லை. இந்த ஸ்க்ரீன் பிளேயுமே கொஞ்சம் மாற்றிருந்தாங்கன்னா இன்னும் இதை இன்ட்ரெஸ்டிங்காக வந்து காட்டியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. சில இடங்கள்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, சில இடத்துல ட்விஸ்ட் வரப்போலாம் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஃபீல் ஆச்சு. பட் நிறைய இடம் வந்து கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தா இது இன்னமும் கிறிஸ்பாக வந்து சூப்பராக வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த மூவி ரிவ்யூ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மூவியை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.